சிம்ம லக்னம் அப்படிங்கிறது சூரியனுடைய லக்னம். அப்போ இந்த சிம்ம லக்னக்காரங்க எப்போவுமே ஆளுமை திறன் அதிகமாக இருக்கும். ஏன்னா சூரியன் தான் கிங். அப்போ இவங்களும் தன்னை ஒரு ராஜாவாக தான் நினைப்பாங்க. சிம்மம்ங்கிறது ஒரு ஸ்திர லக்னம் சார். அப்போ வந்து சுக்ரன் அண்ட் சனி சம்மந்தப்பட்ட கர்மா கண்டிப்பாக இந்த சிம்ம லக்னக்காரங்களுக்கு இருக்கும். பாஸ்டில் வந்து இவங்க பெண்களை வந்து துட்சமாக நினைக்கக்கூடாது. ஏன்னா இவங்களுக்கு ஏற்கனவே கொஞ்சம் ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். நான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இன்ஃபேக்ட் சிம்ம லக்னத்தில் பிறந்த பெண்களை பெருசாக மதிக்க மாட்டாங்க. நினைக்கிறத பேசிடுவாங்க. ஆக்சுவலி நம்பிக்கை இருக்கலாம், தன்னம்பிக்கை வந்து தலைகணமாக மாறாமல் இருக்கணும். சன்ரைஸ்க்கு முன்னாடி சிவ வழிபாடு கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா சூரியனே சிவனோட அம்சம் தான். சிவ வழிபாடு வந்து கண்டிப்பாக இருக்கணும். கோயில்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான டெம்பிள், வெளியில் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு டெம்பிள். ஹெல்த் இஷ்யூஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா பக்தி ப்ளஸ் நேரில் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோட இணைந்திருப்பவர் ஆஸ்ட்ரோ முத்துக்குமாரி மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். மேம், நம்ம இப்போது லக்னம் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இப்போ சிம்ம லக்னம் அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய லைஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன மாதிரி இருக்கும் மேம்? ஷேர் சொல்கிறேன் சார். சிம்ம லக்னம் அப்படிங்கிறது சூரியனுடைய லக்னம். ஸோ அரசன் அப்படிங்கிறவர் தான் சூரியன். ஸோ ஹார்ட் ஆஃப் சோலார் சிஸ்டம்னு சொல்லலாம். அப்போ இந்த சிம்ம லக்னக்காரங்க எப்போவுமே ஆளுமை திறன் அதிகமாக இருக்கும். ஏன்னா சூரியன் தான் கிங். அப்போ இவங்களும் தன்னை ஒரு ராஜாவாக தான் நினைப்பாங்க. ஈவன் சிம்ம லக்னத்தில் பிறந்த பெண்கள் கூட தன்னை ஒரு ராணியாக நினைக்க மாட்டாங்க. அவங்களுமே தன்னை ஒரு ராஜாவாக தான் நினைப்பாங்க. ஸோ இந்த மேல் ஆட்டிடியூட் அப்படிங்கிறது ஃபீமேல் டைமே அதிகமாக இருக்கும். மேரேஜ் அப்படிங்கிறது இவங்களுக்கு லேட்டாக தான் நடக்குது. ஸோ மேக்ஸிமம் ஒரு 27 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இவங்க வந்து மேரேஜ் பண்ணுறாங்க. எவன காலம்னு சொல்லுவோம், அதை க்ராஸ் பண்ணி தான் மேரேஜ் அப்படிங்கிறத பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி இவங்களும் இவங்களுடைய பார்ட்னரும் வெவ்வேறு துருவம். ஸோ ஜெல் ஆகாது. எமோஷ்னல் கம்பேட்டபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். இவங்க பர்சனல் லைஃப்பை விட ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் தான் நிறைய கவனத்தை செலுத்துவாங்க. ஹீட் அதிகமாக இருக்கும். இவங்க பாடி எப்போவுமே ரொம்ப ஹீட்டாக தான் இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருப்பாங்க. எதுவுமே ரொம்ப சுணக்கமாக பண்ணாமல். சோம்பல் சுத்தமாக பிடிக்காது, சோம்பேறிகளையும் சுத்தமாக பிடிக்காது. சரிங்க மேம். இப்போது அவங்க கேரக்டரிஸ்டிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது அவங்களுக்கு கடந்த காலத்தில் என்ன கர்மா அவங்களுக்கு பின்தொடரும்? சிம்மம்ங்கிறது ஒரு ஸ்திர லக்னம் சார். அப்போ வந்து சுக்ரன் அண்ட் சனி சம்மந்தப்பட்ட கர்மா கண்டிப்பாக இந்த சிம்ம லக்னக்காரங்களுக்கு இருக்கும். பாஸ்டில் வந்து இவங்க பண்ணக்கூடிய தப்புகளும் வந்து சுக்ரன் அண்ட் சனியை சார்ந்தே இருக்கும். பெண்கள் அப்புறம் வேலையாட்கள் இவங்க சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அந்த சுக்ரன் சனியுடைய காரகத்துவம் சம்பந்தமான தப்புகளுமே இவங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோடைய கர்மா தான் இந்த ஜென்மத்தை தொடரும். அதனால தான் பர்சனல் லைஃப்பில் ஒரு இன்வால்வ்மெண்ட் மேக்ஸிமம் இல்லாமல் போகிறதுக்கான ஒரு முக்கிய காரணம். சரி மேம். இப்போ கர்மா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அதுக்கான என்ன ரெமிடிஸ் இருக்கும் மேம்? அந்த கர்மா கிளென்ஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்? ஃபார் சேயிங், பெண்களை வந்து துட்சமாக நினைக்கக்கூடாது. ஏன்னா இவங்களுக்கு ஏற்கனவே கொஞ்சம் ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். நான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இன்ஃபேக்ட் சிம்ம லக்னத்தில் பிறந்த பெண்களை பெருசாக மதிக்க மாட்டாங்க. ஸோ சுற்றி இருக்கிற பெண்கள், இவங்களோட சகோதரிகளாக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும், கூட வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், இல்லை இவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், டிக்னிட்டியோடு நடத்தணும். ஒரு அடிப்படை ஒரு மரியாதை அப்படிங்கிறத பெண்களுக்கு கொடுக்கணும். ஒரு லேடிஸை பற்றி தப்பாக பேசுகிறது, இந்த பொண்ணுங்கனாலே இப்படி தானே சும்மா விளையாட்டுக்கு அந்த விஷயங்கள் கூட பண்ணுறது கூட கொஞ்சம் பண்ணாமல் இருக்கிறது வந்து நல்லது. ஸோ இது வந்து மெயினாக ஒரு கர்மாவை நல்லாவே கிளென்ஸ் பண்ணும். அதே மாதிரி தனக்கு கீழே வேலை செய்கிறவங்களுக்கு ரொம்ப மோசமான வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா சிம்மம் வந்து வார்த்தையில் அடக்கம் இருக்காது. ஸோ நினைக்கிறத பேசிடுவாங்க. ஸோ வார்த்தைகளை வந்து பார்த்து யூஸ் பண்ணணும். அடுத்தவங்களை வந்து சட்டுன்னு மனசு நோகிற மாதிரி பேசிடுவாங்க. அதுவும் தனக்கு கீழே வேலை செய்கிறவங்கள மோசமாக நடத்துறது, இந்த மாதிரி விஷயங்களும் இவங்க பண்ணக்கூடாது. சரிங்க. இதை பண்ணாமல் இருந்தாலே மேக்ஸிமம் கர்மா கிளென்ஸ் ஆகும். ஓகே மேம். இப்போ இந்த காலத்தில் கர்மா வராமல் இருக்கிறதுக்காக அவங்க ஏதாவது ரெமிடிஸ் ஏதாவது ட்ரை பண்ணலாமா? இல்லை இந்த மாதிரி பிஹேவியரல்ஸ் வச்சுருந்தாலே அவங்களுக்கு இன்னைக்கு கர்மா கிரியேட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி அவங்க இந்த காலத்தில் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னவா இருக்கும்? ஆக்சுவலி நம்பிக்கை இருக்கலாம், தன்னம்பிக்கை வந்து தலைகணமாக மாறாமல் இருக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிளானட் சூரியன் அப்படிங்கிறவர். ஸோ தன்னம்பிக்கைங்கிற பேரில் அடுத்தவங்கள வந்து ஒருத்தங்களை மட்டம் தட்டி தன்னை பெரிய ஆளாக நினைக்கக்கூடிய ஒரு சுபாவம் அவங்கள அறியாமல் அவங்களுக்கு வந்துடும். ஸோ ஒரு 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 ஹைட்டுக்கு அவங்க போகும்போது எந்த இடத்துலேருந்து வந்தோங்கிறத மறந்துடுவாங்க. ஸோ அந்த இடத்துல தனக்கு ஹெல்ப் பண்ணவங்கள மறந்து இந்த இடத்துக்கு நான் வந்துட்டேங்கிறதுனால அந்த இடத்துலே இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து இவங்க கண்டிப்பாக மாற்றிக்கணும். அதே மாதிரி இரும்பு பற்ற, லேத் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் எல்லாம் இவங்க வந்து கொஞ்சம் இன்வால்வ் பண்ணிக்கிறது நல்லது. மேபி அந்த செக்டாரில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பட்சத்தில் இதை தயங்காமல் இவங்க பர்சியூ பண்ணலாம். ஏன்னா அதெல்லாம் அவங்களுக்கு வந்து நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கும். இன்னொரு நம்பர் 1 பெனிஃபிட் என்னென்னா, ட்ரேடிங்கில் செகண்ட் இன்கம்க்கு இவங்க ஆசைப்பட்றாங்கன்னா ட்ரேடிங்கில் இவங்களை இன்வால்வ் பண்ணிக்கலாம். ஏன்னா ட்ரேடிங்க்கு காரகத்துவமே யாருன்னா சூரியன் தான். அதே மாதிரி குரு 8ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால கோல்டு ட்ரேடிங் இதெல்லாமே வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கும். கோல்டு மெட்டல் கொஞ்சமாவது உடம்புல இருக்கணும். ஸோ அடிக்கடி நகையை கொண்டு போய் அடமானம் வைக்கிறது,
இல்லை நகையை லெத்தாஜிக்காக அங்கங்கே வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணக்கூடாது. சரிங்க மேம். இப்போ இவங்களுக்கு லைஃப் ஸ்டைல் ரெமெடிஸ்னால் நம்ம என்ன சொல்லலாம் மேம்? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் டெய்லி கண்டிப்பாக பண்ணணும். அதே மாதிரி கொஞ்சம் சீக்கிரம் எந்திக்கணும். ஒரு 8 மணி 9 மணிக்கு எந்திக்கிறது இதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு சன்ரைஸ்க்கு முன்னாடி சிம்ம லக்னம் கண்டிப்பாக எந்திக்கணும். எல்லாருமே எந்திக்கிறது நல்லது, பட் சிம்ம லக்னம் கண்டிப்பாக எந்திக்கணும். அதே மாதிரி அந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறத குளிச்சுட்டு தான் எடுக்கணும். சூரிய நமஸ்காரம் டெய்லி நிச்சயமாக பண்ணியே ஆகணும். இன்ஃபேக்ட் வேறு ரிலீஜியனாக இருந்தாங்க அப்படின்னா சூரிய நமஸ்காரம் நாங்கள் பண்ண மாட்டோம், சன்னை நாங்கள் ஒரு காடை கன்சிடர் பண்ண மாட்டோங்கிறாங்கன்னா அட்லீஸ்ட் அந்த சூரிய ஒளி அவங்க உடம்புல படணும். அது வந்து அந்த இளம் வெயில், அதுக்காக மத்தியான வெயிலில் போய் நின்றக்கூடாது. காலையில் ஒரு 6:45 to ஒரு 7 o'clock வரைக்கும் ஒரு இளம் வெயில் வரும், அதில் வந்து நிற்கணும். அதே மாதிரி ஈவினிங் சன்செட் டைமில் அந்த வெயிலில் நிற்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணணும். வீட்டை ஃபுட்டில் நிறைய சேர்த்துக்கணும். ரைஸ் ப்ராடக்ட்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு கோதுமையை சாப்பாடில் நிறைய சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிவிட்டு ஜாகரி, மண்டை வெல்லம், அச்சு வெல்லம்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில், அதை வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா இதுக்கெல்லாம் காரகத்துவம் யாருன்னா சூரியன் தான். அப்பா வழியில் உள்ளவங்கள மதிக்கணும். ஓகே மேம். இப்போது நம்ம ஒரு பரிகாரம் செய்யலாம். இப்போ நான் வீட்டில் வந்து இந்த வேண்டுதல் இந்த வழிபாடு நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் சிம்ம லக்னத்துக்கான பரிகார முறைகள் என்னவா இருக்கும் மேம்? சிவ வழிபாடு கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா சூரியனே சிவனோட அம்சம் தான். சிவ வழிபாடு வந்து கண்டிப்பாக இருக்கணும். வீட்டில் வந்து அந்த பூஜை ரூமை வந்து கண்டிப்பாக க்ளீன் பண்ணிக்கணும். சண்டேஸில் பூஜை ரூமை க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. அதேமாதிரி அந்த பூஜைக்கு வெள்ளி பாத்திரம் அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல், பஞ்சலோகம் அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் பித்தளை பிராஸ்னு சொல்லுவோம், அந்த பாத்திரங்கள் யூஸ் பண்ணுறது. அந்த பிராஸில் வந்து ஒரு குத்து விளக்கு அந்த மாதிரி வச்சு விளக்கு ஏற்றுறது, ஒரு விளக்கு ஏற்றாமல் 2 விளக்கு ஏற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாலே நல்லாயிருக்கும். ஓகே மேம். இப்போ சிம்ம லக்னத்துக்கான ஒரு பிரசித்தி பெற்ற கோயில் வழிபாடு அப்படின்னா என்ன கொடுக்கலாமா? கோயில்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான டெம்பிள், வெளியில் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு டெம்பிள், திரு உத்திரகோஷமங்கை. ஸோ இது வந்து பூமியில் வந்த முதல் சிவன் கோயில், அதாவது உலகத்திலே தோன்றின முதல் சிவன் கோயில் இது தான். ராவணன் மண்டோதரியோட திருமணம் நடந்த கோயில் இது தான். ஸோ இங்கே உள்ள சிவபெருமான் சிம்ம லக்னத்துக்கான சிவபெருமான். ஸோ இவரை வந்து போய் வழிபடணும். ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய ஹோரையில் மத்தியானம் 1 to 2, காலையில் 8 to 9, நைட் 8 to 9, இந்த 3 டைமில் ஏதாவது ஒரு டைமை சூஸ் பண்ணி இந்த டைமில் இவங்க கோயிலுக்குள்ளே போயிடணும். 2 hours அந்த கோயிலில் இருக்கணும். கண்டிப்பாக 2 மணி நேரம் அந்த கோயிலில் இருந்து சுவாமியை நல்லா வேண்டிட்டு வந்தாலே போதும். இதை இயர்லி ஒன்ஸ் பண்ணால் போதும். வருஷம் ஒரு தடவை இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக போகணும். ஓகே மேம். இப்போ சிம்ம லக்னத்துக்கான நம்ம ஜெம் ஸ்டோன்ஸ் அப்படி கொடுத்தோம்னா என்ன மாதிரி கொடுக்கலாம்? சிம்ம லக்னத்துக்கான ஸ்டோன் வந்து ரூபி ஸ்டோன், மாணிக்கக்கல்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்டோனுடைய சைஸ் வந்து ஒரு 3.5 கேரட் வரைக்கும் இருக்கலாம். ஸோ போடுறது வந்து நல்லது. அட்லீஸ்ட் ஒரு 3 to 3.5 கேரட்டில் கோல்டு மெட்டலில் போடணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கோல்டு கண்டிப்பாக கொஞ்சமாவது போடணுன்னு. அதில் இந்த ஸ்டோனை வச்சு உங்களுடைய மோதிர விரலில் வலது கையில் போட்டுக்கிறது வந்து நல்லது. அதை ஒரு சண்டேயில் போட்டுக்கிறது நல்லது. இப்போ சிம்ம லக்னத்திற்கு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்னால் என்னவா இருக்கும் மேம்? ஹெல்த் இஷ்யூஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா பாடி ரொம்ப ஹீட்டு, ஸோ ரொம்ப ட்ரை ஆயிரும் ஸ்கின் சீக்கிரமாகவே. அப்பப்போ கொஞ்சம் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு அட்லீஸ்ட் கோகனட் ஆயிலாவது போட்டுக்கலாம். நம்ம மாய்ஸ்சரைசர்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன், அப்படிலாம் காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன்னா டெய்லி கோகனட் ஆயிலாவது அப்ளை பண்ணிக்கணும். ப்ரீமெச்சூர் ஏஜிங்னு சொல்லுவோம், சீக்கிரமே வயசான தோற்றம் அப்படிங்கிறது வந்து நிறைய சிம்ம லக்னக்காரங்க வந்து அடைஞ்சிடுறாங்க. அதுக்கான காரணம் வந்து 6ஆம் அதிபதி சனி. அவர் வந்து ஒரு முதுமை கிரகம். போக இவங்களுக்கே டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் ரொம்ப அதிகம். அடுத்தவங்க வேலையை எடுத்து தன்னோட தலையில் போடுறதுனால அந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ் காரணமாகவும் அந்த ஒரு வயதான தோற்றம் அப்படிங்கிறதும் வந்துடும். ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்துக்கணும். அந்த ஸ்கின்னை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். 50 வயசுக்கு மேலே ஆகுதுன்னா ஹார்ட் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும். ஓகே மேம். ஸோ இப்போ நம்ம சிம்ம லக்னம் பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும் மேம். இது கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள விஷயமா இருக்கும். ரொம்ப நன்றி. நன்றி சார்.